السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய இல்லாமல் அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்யும். கணிதக்குரிய இல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே, இல்லாமல் அல்லாஹின் பேருள்ளால் அவருடைய மாபெரும் கருணைதான் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை பொருத்தத்தையும் இறை மன்னிப்பையும் நாளை மறுமையில் பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி இரவு இபாதத்துக்களை நாம் செய்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை ஈமானியர்களுக்கு கொடுத்ததின் நோக்கம் இறை நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இறைவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகவும், இறைவனால் அருளப்பட்டிருக்கிற அந்த திருமறை குர்ஆனை அதிகம் ஓதி நன்மைகளை அடைந்து அந்த திருமறை குர்ஆன் சொல்வதை போன்ற ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் இறை வேதத்தையும் இறக்கி வைத்து இறை வேத வசனங்களை கேட்கக்கூடிய நசீபையும் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றார். எனவே இந்த திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நினைவூட்டுகின்றார். இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு நபி இல்லாவிட்டாலும் ஒரு மனிதர், சிறந்த மனிதர். அவர் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த உபகாரத்தை, உபதேசங்களை அல்லாஹ் தஆலா இறை வசனத்தின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றார். அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த உபதேசம் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது. ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்த உபதேசத்தை நிச்சயமாக பெற்றோர்கள் செய்திருப்பார்கள் என்று சொன்னால் உலகிலே இணை வைப்பை விட்டு இந்த சமுதாயம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இணை வைப்பிலே சமூகம் முழுவதற்கு காரணம் சூழல் லுக்மானில் சொல்லப்படுகின்ற ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து கொண்டு தன் பிள்ளைக்கு எந்த செய்தியை வசியத்து செய்கிறார். உலகத்தில் நாம் எத்தனையோ செய்திகளை பிள்ளைகளிடத்திலே பேசுகிறோம், விளையாடுகின்றோம். ஆனால் அல்லாஹை பற்றி, படைத்த ரப்புல் ஆலமீனை பற்றி, அவனுக்குரிய தன்மைகளை பற்றி, அவன் எப்படிப்பட்டவன் என்பதை பற்றி எல்லாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைக்கு வலியுறுத்தியதை அல்லாஹ் தஆலா தான் முழுவதும் குர்ஆனில் நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறார். எத்தனை சகோதரர்கள் அந்த லுக்மான் சூறாவை நாம் படித்திருக்கிறோம் என்பதை தெரியவில்லை. அல்லாஹ் தஆலா நாம் ஒவ்வொருவரும் அந்த சூறாவை படிக்க வேண்டும். படிக்கும் பொழுதுதான் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக ஈமானை வலு கொடுக்கிறார். ஒரு பெற்றோருடைய அந்த கடமை, ஒரு உணர்வை அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா சொல்கிறார்: "வலது ஆதைன லுக்மான் ஹிக்மத அன் யஷ்குர லில்லாஹ் வ மன் யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி வ மன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் ஹமீத்." அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார்: "வலது ஆதைன லுக்மான் ஹிக்மத அன் யஷ்குர லில்லாஹ்." நான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிக்மத்தை, ஞானத்தை, கல்வியை அவர்களுக்கு நாம் கொடுத்தோம். அவர்கள் நாம் சொன்ன நீங்கள் ஒவ்வொரு நன்றி செலுத்தினால் அந்த நன்றி செலுத்துதல் என்பது அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அதிகாரிகள் மனிதர்களாகி நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அதிகாரிகளாக இருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு நாம் பணிகளை செய்ய வேண்டும் என்று நாம் வலியுறுத்தினோம். ஏன்? அந்த தாய் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு தன் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். எனவே அந்த பிள்ளைகளுடைய கடமை அந்த பெற்றோர்களுக்கு வழிவிடை செய்ய வேண்டும், அவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை அரவணைக்க வேண்டும், அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அந்த தாயினுடைய தியாகத்தையும் அந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறார். மார்க்க விஷயத்தில் தாய் தந்தையர்கள் இறை மார்க்கத்தை அழைக்க வேண்டும், நினைவூட்ட வேண்டும் என்று சொன்னார். ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமை. அதை போன்று அவர்கள் தன் மகனுக்கு சொன்னார்கள்: ஒவ்வொரு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு மகனாக வசியத் செய்கிறார்கள்: யா புனைய, என் அருமை மகனே, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக இணை வைத்தல் என்பது அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இபாதத்துக்களை அல்லாஹ்வை விட்டு உலகத்தை எந்த பொருளுக்கு செய்தாலும் அது நிச்சயமாக மிகப்பெரிய அநீதி, அநியாயம். அந்த காரியத்தை ஒரு காலமும் செய்து விடாதே என்று லுக்மான் தன் மகனுக்கு சொன்ன செய்தியை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். என்று சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள்: அல்லதீன ஆமனு ஆமல பில்
ஈமானும் இதுல்மி என்ற இறைவசனம், எவர்கள் தன்னுடைய ஈமானோடு இணை வைப்பை கலக்கவில்லையோ அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நேர்வழியும் இருக்கிறது என்ற இறைவசனத்தை கேட்டபொழுது ஒவ்வொரு நபித்தோழரும் கை சேதப்பட்டார்கள். நம்மில் யார் இணை தவறு அநீதி இழைக்காதவர்கள், எல்லோருமே அநீதி இழைக்கக்கூடியவர்கள் தான் என்று நினைத்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை இணை வைப்பின் இந்த அநீதி என்றால் என்ன? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலம் தஸ்மஉ, நீங்கள் கேட்கவில்லையா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செய்த உபதேசம், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இங்கே அல்லாஹ் துல்மு என்று சொல்வது இணை வைத்தலை தான் கூறுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். என்றால் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத்தாக வெறும் உலக விஷயத்தில் முதலில் அல்லாஹ்வை பற்றியான அறிவை கொடுக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எதை சொல்ல வேண்டும்? அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். நாம் கலிமா சொல்லியிருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை ஊட்ட வேண்டும். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது வீட்டுக்கு வருவாங்க. அவர்களை ஒரு நாள் அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார். எதை பற்றி? துன்யா பற்றி, படைத்த அல்லாஹ்வை பற்றி. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன காரியங்களை அவனுக்கு நாம் கேட்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும். யா குலாமா சொல்றான், ஏன் அருமை மகனே, உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நான் சில விஷயங்களை சொல்கிறேன், அதை நீ கவனமாக கேட்டுக்கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சிறு பிராயத்திலே சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த சிறு பிராயத்திலே சொல்லிக் கொடுத்ததினால் தான் மிகப்பெரிய முஃபஸ்ஸிராக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆனார்கள். எனவே அவர்கள் சொல்லப்படி சொன்னார்கள், யஹ்பிதில்லாஹ் யஹ்பிதுக, நீ அல்லாஹ்வை நினைக்கூர். சின்ன பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க, யஹ்பிதில்லாஹ், நீ அல்லாஹ்வை நினைக்கூர்ந்தால் யஹ்பிதுக, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். சொல்லு, எத்தனை பெற்றோர் இந்த விஷயத்தை சொல்லிக்கணும். எப்படிப்பட்ட ஒரு விஷயம், ஒரு பூமி இறை நம்பிக்கை ஈமான்னா இதெல்லாம் அதுக்கு அடுத்த ஒரு தாக்கம் இருக்கணும். நாம சொல்லிக் கொடுக்கிறோம் தன்னுடைய பிள்ளைக்கு, நீ அல்லாஹ்வை நினைத்தால் அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நீ அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய பழக்கம் உன்னிடத்தில் இருக்குமே என்றால் நிச்சயமாக அல்லாஹ் உனக்கு உதவி கூறுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நீ ஏதாவது உதவி தேடுவதாக இருந்தால் கேள்வி அல்லாஹ்விடத்திலே கேள். ஏதாவது கேட்பதாக இருந்தால் உன்னை படைத்த அல்லாஹ்விடத்திலே கேள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு இருந்த அந்த சிறு பிராயத்தில் உள்ள இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கை, ஈமானின் கொள்கை, இது அவசியமான ஒன்று. இது இல்லாமல் எப்படிப்பட்ட அமலை செய்தாலும் எந்த பலனையும் அடைந்து கொள்ள முடியாது. படைத்தவனை பற்றி தெரியவில்லை, படைத்தவனுடைய நாம் கேட்க வேண்டிய விஷயம் இல்லை, எப்படி அவனோடு நடந்து கொள்ள வேண்டும், அவனுடைய இடத்தில் வேறு யாரையும் வைக்கக்கூடாது. அது எவ்வளவு உயர்ந்த மனிதராக இருந்தாலும் சிறந்த மனிதராக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு முன்னால் யாரையும் வைக்க கூடாது என்ற அடிப்படையான கொள்கை சிறு ராயத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்ததினாக மிகப்பெரிய முஃபஸ்ஸிராக இன்றைக்கு திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு ஒவ்வொன்றுக்கும் தஃசீர் சொல்லக்கூடியவர்கள் யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சிறு பெரு சஹாபாக்கள் அமரக்கூடிய சபையிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொண்டு வந்து அமர்த்துவார்கள். பார்த்தவர்கள் வியப்போடு கேட்பார்கள், சிறுபிராயத்தில் இருக்கக்கூடிய இவரை உட்படுத்துகிறார்கள், என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா அவருக்கு இல்மை கொடுத்திருக்கிறார். அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக துஆ செய்திருக்கிறார்கள். அவர் யா அல்லாஹ் இவருக்கு கல்வியுடைய ஞானத்தை கொடு யா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இல்ம் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு வசனங்களுக்கும் அழகிய விளக்கங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹ், நாம் எல்லாம் குர்ஆன் ஓதுறோம், அல்லாஹ்வுடைய உதவி வரும். இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத்த الناس يدخلون في دين الله أفواجا. இந்த சூறாக்களை ஓதிவிட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கக்கூடிய சபையில எல்லாத்தையும் விளக்கி கேட்கிறார். ஒவ்வொருவரும் ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வரும்போது இஸ்லாம் நிறைய வர மக்கள் வருவாங்க. ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த குர்ஆனுடைய வசனம் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்த சொல்லுது, ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்க, நம்மளை விட்டு போறாங்க இந்த சொன்னோடு எல்லாரும் தேம்பி அழுதார்கள். இப்னு அப்பாஸ் சிறு பிராயமாக இருந்தாலும் அந்த வசனத்தினுடைய தாக்கம் என்ன, அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டது, மக்கள் தீனில் இஸ்லாத்தில் நிறைய வரப்போறாங்க, என்ன அல்லாஹ்வுடைய நம்ம விட்டு போறாங்க, அந்த அஜலை தான் அல்லாஹ் தஆலா இங்கே அறிவிக்கின்றான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த வசனத்தினுடைய சூறாவுடைய முழு கருத்தை தெளிவாக எடுத்துரைத்தார்கள் சொன்னால் அதை கண்டு எல்லா சஹாபாக்களும் வேந்து போனார்கள். நிச்சயமாக இந்த செய்தியை நான் இப்னு அப்பாஸை தவிர வேறு யாரிடத்திலுமே கேட்கவில்லை என்று எல்லோரும் அவர்கள் சிறு வயதாயிருந்தாலும் அவர்களை ஒரு சபை ஏன் உட்படுத்துகிறார்கள், கல்வியினால், ஞானத்தால், ஹிக்மத்தால். ஏன் அவர்களுக்கு அந்த சிறு பிராயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பற்றி உணர்த்தினார்கள். இந்த இல்மு வேண்டும், அல்லாஹ்வை பற்றி இல்மு வந்தால் அல்லாஹ் உயர்த்தி கொண்டே செல்வார். எனவேதான் அதைதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னார், யா புனைய அகீமி ஸலாத், தொழுகையை நிலைநாட்டு, தொழுகையை கடைபிடி. ஒவ்வொரு பெற்றோர்களுடைய ஒரு முன்மாதிரி. ஒரு பெற்றோர்னா தன் பிள்ளைக்கு என்ன சொல்லணுமா, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி கொடுக்கிறார், யா புனைய அகீமி ஸலாத், தொழுகை நிலைநாட்டு. அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். ஒரு தந்தையா இருக்கிறோம்னா வெறும் சாப்பாடு, உணவு, ஆணை இதுவல்ல, இதெல்லாம் இரண்டாவது. முதலாவது ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு சொல்ல வேண்டியதை அல்லாஹ் அழகாக இந்த சூறாக்களை சொல்லிக் கொடுக்கிறார். யாவுடைய அகீமி ஸலாத் வஅமுர் பில் மஅரூஃப், நன்மையை வன்ஹய் முன்கர், தீமையை தடு, வஸ்பி அலாமா அஸாபக, உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அதை பொறுமையாக இரு, வலா துஸஹிர் ஹத்தக லின்னாஸ், மனிதர்களை விட்டு உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, பெருமையாக நடக்காதே, ஆணவம் கொள்ளாதே, அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான் என்று தொடர்ச்சியாக பல விஷயங்களை ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு ஈமானிய வலுவூட்டினார்கள் என்பதை அல்லாஹ் முன்மாதிரியாக அவர்கள் பெயரிலேயே ஒரு சூறாவியை இறக்கி நமக்கு முன்மாதிரியாக காட்டுகிறான். இதற்காக நாம் எல்லாம் படிப்பினை பெற்றுக் கொள்வது. இப்படியான ஒரு தர்பியத்தோடு ஒரு பிள்ளை வளர்க்கப்படும் பொழுது நிச்சயம் அந்த பிள்ளை துன்யாவிலே சமூகத்திற்கும் உலகத்திற்கும் சத்தியத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு முன்மாதிரியாக பின்பற்றுவதற்கு தகுதியுள்ள ஒரு முன்மாதிரியான பிள்ளைகளாக வளர்க்கப்பட்டார்கள். அது போன்ற ஒரு தர்பியை குர்ஆன் சாதாரண விஷயம் அல்ல. நமக்கு ஒவ்வொரு விஷயம் எடுத்து நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக, கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு எல்லா வகையான முன்மாதிரியும் அதிலே காட்டி கொடுக்கிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை வழங்கியிருப்பது, அதை கேட்கக்கூடிய நசீபை கொடுத்திருப்பது நம்முடைய உள்ளத்தில் இறை நெருக்கத்தோடு ஆக்கிக் கொள்ள வேண்டும், இறை மஹப்பத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் சிறந்த அடியார்களாக வாழ வேண்டும். குர்ஆன் நம்மளோடு ஆழமாக நம்மை தெம்புபடுத்தி, நீங்க குர்ஆனை ஓதி பாருங்க, அல்லாஹ் உங்க மனசுல ஒரு திகிரத்தை கொடுக்கிறான், ஒரு சக்கீனத், நிம்மதி அல்லாஹ் கொடுக்கிறான். அவ்வளவு விஷயங்கள் குர்ஆனில் அருளப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ விஷயங்களை எந்த உயர்ந்த கல்வி சாலையிலே போய் கற்க முடியாத கல்வியை அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனிலிருந்து நம்முடைய உள்ளத்திற்கு அழகாக விதைக்கின்றான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை அனுபவிப்பவர்களுக்கு தெரியும், அதை கொண்டு படிப்பவர்களுக்கு தெரியும், அதை ஓதக்கூடியவர்களால் உணர முடியும். அதை படிக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவ்வளவு ஒரு நிம்மதி அளிக்கின்றான். நிச்சயமாக குர்ஆனுடைய ஒவ்வொரு உபதேசங்களும் நமக்கு படிப்படியாக வழிகாட்டுதலாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக, படிக்கக்கூடியவர்களாக, சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா ரையான் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்க வாசலாக எல்லோரையும் எல்லா நோன்பாளையும் போகக்கூடிய நசீபை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க